சார் நடக்குது? ஐவர் அணியை கலைச்சிட்டாங்க, மந்திரிகள் எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு என்னென்னமோ சொல்றாங்களே. அதாவது அதிமுகவில் ஐவர் அணி அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம், நத்த விஸ்வநாதன், வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, பழனியப்பன், இவங்க 5 பேர் தான். இந்த 5 பேர் தான் வந்து அதிமுகவில் இந்த 5 வருஷமாக வந்து பெரிய அதிகார மையம் மாதிரி இருந்தாங்க. இதுவரைக்கு அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ, அவங்கள என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஆட விட்டுட்டு, இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி அவங்கள வந்து சந்தேகப்பட்டு இப்போ ஒரு டார்க் ரூமில் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, 5 வருஷமாக இவங்க தான் வந்து அதிமுகவோட அதிகார மையமாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த 5 பேர் நினச்சா தான் நம்மளுக்கு வந்து சீட் வாங்கி தர முடியும், நம்ம எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏடிஎம்கே தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள், எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இவங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இதில் ஒரு மந்திரி என்ன சொன்னார்னா, இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து எம்எல்ஏ ஆக்கிடணும் அப்படின்னு சொன்னார். இது வந்து அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் 5 பேரையுமே லாக் பண்ணாங்க. அங்க பெரிய மேடம் ஜெயலலிதாக்கு அப்புறம் சின்ன மேடம் சசிகலா தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் தனக்கு எதிரான ஒரு ரிபல் ஆட்களே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து ஜெயலலிதா ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தப்போ வந்து ஒரு போட்டி அதிமுக அப்படின்னு தொடங்கி பெரிய அளவில் வந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் எல்லாம் கிளம்புச்சு. அந்த மாதிரிலாம் வந்து சொந்த ஐடென்டிட்டி உள்ள ஆட்கள் யாரும் வந்து கட்சியில் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட செக் தான் இது. இந்த சீனியர்ஸ்க்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா? அதாவது சீனியர்ஸ்க்கெல்லாம் சீட்டு கிடைக்குமான்றது கவலை இல்லை, இப்போ லைஃப்பில் ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்ற கவலையில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் பெரிய மேடத்துக்கு தெரியுமா? அதாவது பெரிய மேடத்துக்கு தெரியுமா அப்படின்றது வந்து பெரிய மேடத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவங்க பண்ணது எல்லாத்தையுமே வந்து உண்மையான விஷயத்தை பெரிய மேடத்துக்கு சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து சந்தேகம். ஆனால் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்சிக்கு சம்மந்தமில்லாத ஒரு குரூப் மட்டும் பண்ணுதுன்றது தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ஓபிஎஸ் ஃபார் சிஎம் அப்படின்ற ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி மாற்றம் ஏற்றம் பன்னீர்செல்வம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைய முதல்வர்கள் கனவுல விஜயகாந்த், அன்புமணி, சீமான், சரத்குமார், வைகோ, விஜய், ஸ்டாலின், கலைஞர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம். சபா முடியல. ஜெயலலிதாவையே மிரட்ட வைக்கிறதுக்கு ஒரு புது கூட்டணி அமைச்சாதான் உண்டு. அது விஜயகாந்த் பிளஸ் பன்னீர்செல்வம் பிளஸ் நாஞ்சில் சம்பத் போன்ற விரட்டப்பட்டவர்கள் கூட்டணி. பாமக பாரதிய ஜனதா கட்சி